கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 86. இந்த சங்கீதத்திற்கு தாவீதின் விண்ணப்பம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சங்கீதத்தில் தாவீதின் தாழ்மையான ஜெபம், தேவனின் ஜெபம் கேட்கும் கரிசனை, உபத்திரவத்திலும் தேவனுடைய வழியை நாடுதல் என்பதை குறித்து மிக தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. In this psalm, the psalmist David elaborately prepared for his petition to God. Verses 1 to 7 make an impatient plea for God to hear. Verses 8 to 10 tell God He is the only God who can hear. Verse 11 to 17 is a prayer and a pledge to be God's obedient servant. இந்த தாவீதின் தாழ்மையான ஜெபத்தில் தாழ்மை, உபத்திரவம், வறுமை இவற்றினின்று தாங்க முடியாத துயரத்தில் ஏறெடுக்கும் தம்முடைய மக்களின் ஜெபத்திற்கு பதிலளிக்க தேவன் கரிசனை உடையவராய் இருக்கிறார் என்ற சத்தியம் பிரதிபலிக்கிறது. மேலும் தனது கஷ்டம், சோதனை மத்தியிலும் மனப்பூர்வமாக தேவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு அவற்றில் நடக்கும் விண்ணப்பமும் உள்ளதை நாம் கண்டு அதை கடைப்பிடிக்க உணர்த்தப்படுகிறோம். இந்த சங்கீதத்தை நாம் ஆழமாக வாசிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனை நேரத்திலும் எவ்வளவு உறுதியாக ஆண்டவர் மேல் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்மால் நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மெய் விசுவாசியின் ஜெபத்தில் காணப்பட வேண்டிய 7 முக்கிய அம்சங்களை இந்த சங்கீதத்தில் நாம் தியானித்து கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று தாவீது தன்னை தாழ்த்துவதை இந்த சங்கீதத்தின் முதல் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க பிரவேசிக்கும் பொழுது நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். தேவனோடு ஒப்புரவாகி ஜெபிக்கும் பொழுது தேவனோடு நமது ஐக்கியம் பலப்படுவதால் ஜெபம் கேட்கப்படும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது, இல்லைங்களா? அதனால் எப்போ நம்ம ஜெபிக்க அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் அமர்கிறோமோ அப்போது நம்மை முதலாவது பரிசுத்தப்படுத்த வேண்டும். சரீரத்தை அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு உட்கார்றது மட்டும் இல்லை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் அவருக்கு பிடிக்காத எந்த காரியமும் நம்ம இருதயத்தில் இராதபடி பார்த்து கொண்டு அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது, இடைவிடாமல் நம் ஆத்துமாவை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். நம் உதட்டளவில் அல்ல, இருதயத்தை ஆண்டவரிடம் உயர்த்தி ஒரு மனதுடன் ஜெபிக்க வேண்டும். ஜெப நேரத்தில் வீண் சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இதுக்கு தான் முதல்ல இருதயத்தை பரிசுத்தமாக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நான்காவது, விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். நான் துயரப்படுகிற நாளில் நீர் என்னை கேட்டருளுவீர். இந்த விசுவாசம் இருக்கணும். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னொடனே நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? ஐயோ ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டார், ஏன் இப்படி கைவிட்டுட்டார் அப்படின்னு புலம்புறோம். இல்லை, இந்த கஷ்ட நேரத்திலும் தேவன் என் சத்தத்தை கேட்டு என்னுடைய பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய துன்ப நேரத்தில் சோர்ந்து போகாமல், பதறாமல், அவ்விசுவாசத்துக்கு இடம் கொடாமல் தேவனுடைய கிருபை, மன்னிக்கும் தன்மை இவற்றை விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கார்? பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அதனால் விசுவாசம் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக, தேவனை துதித்து நன்றி செலுத்தி ஜெபிக்க வேண்டும்.
தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களைச் செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று தேவனை புகழ்ந்து மகிமைப்படுத்தி துதித்து தாவீது ஜெபிக்கிறான். அது மாத்திரமல்லாது, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று தேவன் செய்த மகா பெரிய உதவிக்கு நன்றி செலுத்துவதை நாம் இங்கு வாசிக்கிறோம். அதே போல நாம் ஜெபிக்கும்போது தேவன் எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர் என்பதற்காக அவரை துதித்து அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்க வேண்டும். முதல்ல நம்ம சமூகத்தில் அமர்ந்த உடனேயே அவரை துதித்து அவரை போற்றி அவரை புகழ்ந்து பாட வேண்டும். ஏன்னா அவருக்கு நிகர் அவர் தான். அவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இதை முதல்ல மனப்பூர்வமாய் உணர்ந்து அவரை போற்றி துதிக்கணும். அடுத்தது, இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து உம்முடைய பாதம் வந்து அமர்ந்திருக்கிறேங்கிறதே ஒரு பெரிய கிருபை அல்லவா? அந்த கிருபைக்காக, இதுவரையிலும் என்னை நடத்தி வந்த அற்புதங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி மனதார அவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவரிடத்திலே நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை தொழுது ஆராதித்தல், அவரை அணுகி நெருங்கும்போது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான செயல் ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்க வேண்டும் என்பதுதான். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து அப்படின்னு சங்கீதம் 95:2 வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அவர் சன்னதிக்கு போகும்போதே நம்முடைய வாயில் என்ன இருக்கணும்? துதித்தல் ஆரம்பித்தணும். அடுத்தது நன்றி பலிகளை செலுத்தணும். உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்றும் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் கூறியிருக்கிறார் இல்லைங்களா? இதையும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ளும் வாஞ்சை, அது ரொம்ப முக்கியம். ஜெபிக்கும் நேரத்தில் கர்த்தருடைய வழியை தெரிந்து கொள்ளும் வாஞ்சை நமக்கு இருக்கணும். துயர நேரத்தில் கூட கர்த்தருடைய வழிக்காக விரும்பும் இருதயம் நமக்கு தேவன் அருளும்படி ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபித்தால் நாம் கவலைப்பட மாட்டோம். நமக்கு பதிலும் ஜெயமும் கிடைக்கும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் பேசுவார். அந்த பேசுகிற சத்தத்தை கேட்கறதுக்காகவே ரொம்ப கவனமாக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் அவர் நமக்கு காட்டும் வழியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக, ஏழாவதாக, கொடுமைக்காரரிடம் இருந்து விடுவிக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். நமது வாழ்க்கை ஓட்டத்தில் பல அகங்காரிகளும் கொடுமைக்காரரும் குறுக்கிட்டு நமது பரிசுத்த ஜீவியத்தையும் தேவனோடு நெருங்கிச் செல்லும் ஆவிக்குரிய நடக்கையையும் கெடுக்க முற்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து தேவன் நம்மை தப்புவிக்க ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவனிடம் அடையாளத்தை கேட்டு ஜெபிப்பது நமது ஜெப வைராக்கியத்தை காண்பிக்கும். பொதுவாக சரி ஜெபிக்கலாம்ப்பா வாப்பா அப்படின்னா உடனே அப்போ தான் முக்கியமான சீரியல் ஒன்று வருது தெரியுமா, அந்த சீரியல் சூப்பராக இருக்குது தெரியுமா அப்படின்னு நம்மளை டைவர்ட் பண்ண நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அந்த நேரம் இது எனக்கும் தேவனுக்கும் உண்டான நேரம். இந்த நேரத்தை நான் தேவனோடு செலவிடணும். அதனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த சங்கீதத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட 7 காரியங்களையும் மனதில் பதித்து கொண்டு தினமும் தேவ சமூகம் அமர்ந்து பரிபூர்ண விசுவாசத்தோடு ஜெபிப்போம். அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோம். கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.